ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டீ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் என்ன எக்ஸசைஸ் இல்லை ஒர்க் அவுட் எது பண்ணாலுமே வந்துட்டு அது கூட இதை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் 3 ஏலக்காயிலேருந்து விதையை மட்டும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கிராம்பு, 2 புதினா இலை, பெரிய இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்துட்டு சேர்த்து 2 கப் தண்ணி வந்து 1 கப் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கொதிச்சு ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் எந்த ஸ்வீட்னரோ இல்லை லெமன் ஜூஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ப்ளெயினாக குடிக்கும் போதே ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நீங்கள் மார்னிங் எந்திரிச்சதும் எம்ப்டி ஸ்டமக்லையும் குடிக்கலாம். இல்லைனாக்கா உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ இதை குடிக்கலாம். உங்களோட மெட்டபாலிசம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஏலக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரொம்ப மயக்கமாக இருக்க மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணிடும். அண்ட் உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. புதினா, கிராம்பு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மவுத் ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் ஆகும். அண்ட் குடிச்சோன்னே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் வெயிட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து இதை மட்டுமே குடிச்சிட்டு இருந்தால் வெயிட் ரெடியூஸ் ஆகாது. நீங்கள் எக்ஸசைஸ், வாக்கிங் இல்லை ஒர்க் அவுட் எது பண்ணாலும் அது கூட வந்து இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.